வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், கேமராக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவா பிளேஸ் 2 5G தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD பேனல். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 0.8 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 2K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6020 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது நண்பா. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லைன்னு நண்பா. இந்த மொபைலோட 464GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இங்கே ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 90 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. கேமராஸ்னு பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 2K எடுக்க முடியாது ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்டு செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ். ப்ராசஸர் டீசெண்டாக இருக்குது. மற்றபடி பெரிய பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்கு நண்பா. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் இது ஒரு இந்தியன் பிராண்ட் அண்டு சர்வீஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. இது ஒரு பாசிட்டிவ் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Vivo T3 Lite தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.56 இன்ச்சஸ்க்கான HD+க்கான டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD பேனல். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இங்கே ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் மட்டும் தான் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கம்மியாக தான் இருக்குது. கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நண்பா. மற்றபடி ப்ராசஸர் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கேமிங்கில் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும் நண்பா. பேட்டரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்க பெருசாக எதுவும் இல்லை நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme C65 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD+ IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 9 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. இந்த மொபைலோட 464GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கேமராஸ்மே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ன்றதால இது ஒரு பாசிட்டிவ். அண்ட் ப்ராசஸருமே இங்கே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க நண்பா. மற்றபடி பேட்டரியுமே இங்கே சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இது Realme மொபைல்ன்றதால ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Moto G45 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD பேனல். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும்.
Android 14ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 6S Gen 3 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 13 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது நண்பா. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 120GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டியூஷன் HD+ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நண்பா. கேமராஸ்னு பார்க்கக்குள்ள ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் ப்ராசஸருமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே சூப்பராக இருக்குது. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD+ IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. கேமராஸ்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 13ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 12 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது நண்பா. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட 464GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே ஒரு டீசெண்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. LCD பேனல் மட்டும் தான் இருக்குது. அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 13ல மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். ப்ராசஸர் இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸை நோட்டீஸ் பண்ணலாம் நண்பா. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், பேட்டரி எல்லாமே சூப்பராக இருக்குது நண்பா. அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.